வாசலில் படுத்திருந்த நாய் திடுமென எழுந்தது. ஒரு பார்வை பார்த்தது. சரிதான், தொலைந்தோம் என அவன் நினைக்கையில் வாளை ஆட்டிக்கொண்டு ஓடி வந்தது. தலையை பதித்து அவனது காலை நக்கியது. அதன் தலையில் தட்டி கொடுத்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். படிக்கட்டு காலில் தடுக்கியது. குனிந்து காலை தடவி கொண்டு விராந்தையில் ஏறி நடந்தான். மனசில் தயக்கம். வரவேற்பு எப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்பாவை காண நேர்ந்தால் விளைவுகள் எப்படி இருக்குமோ என்று தோன்றியது. எப்படி இருந்தால் என்ன, அப்பாச்சியை பார்க்கத்தானே வருகிறான். அப்பாவுக்கு தாய் என்றாலும் அவனுக்கு பேத்தி, பேத்தியிடம் பேரனுக்கு இல்லாத உரிமையா? நடந்தான். முற்றத்து மரத்தில் காகம் ஒன்று கொப்பு மாறி இருந்து கரைந்தது. அவனை முதலில் கண்டது மாமிதான். விடியற் காலமிலிருந்தே காகம் ஒன்று ஓயாமல் கத்தி கொண்டிருக்கு. ஆரோ வராதவையால் வரப்போகிறமென்று சொல்லி கொண்டிருந்தனானா. காய்கறி நறுக்கும் அலுவலை அந்த படியை விட்டு சேலை தலைப்பில் கையை துடைத்தவாறு வந்தாள் மாமி. இப்பதான் வழி தெரிஞ்சதாக்கும். மாமியின் பொய்க்கோபம் இதமாயிருந்தது. புன்னகைத்து அன்பை தெரிவித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். மாமியின் பிள்ளைகள் வந்து கூடினார்கள். ஆளுக்கு ஒரு விடயமாக குசலம் விசாரித்தார்கள். அவனது வருகை எல்லோருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவனது கண்கள் அப்பாச்சியை தேடின. வீட்டு தளபாடங்கள் இடம் மாறியிருந்தன. தூசி தட்டப்படாத படங்கள் சுவரில் தொங்கிக் கொண்டு இன்னும் நாங்கள் இருக்கிறோம் என்று பரிதாப பார்வையுடன் நிலை கண்ணாடி தெற்கு பக்க சுவருக்கு மாறியிருந்தது. பாவனைக்கு உதவாத அல்லது பாவனை முடிந்து போன பண்டங்கள் ஒரு பக்கமாக தூக்கி போடப்பட்டு அப்பாச்சி ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தார். கூனி குறுகி கால்களை மடித்து சுவருடன் சாய்த்து வீட்டில் ஏற்பட்ட எந்த ஆறாவாரமும் தன்னை பாதிக்காதது போல ஒரு தனி உலகத்தில் இருப்பது போல அந்த கோலம் அவன் நெஞ்சை பிசைந்து உலுக்கியது. இந்த 6 வருடத்திற்குள் எப்படி மாறிவிட்டால் முதுமை இப்படி திடுதிப்பென வந்து அடித்து போட்டுவிட்டு போய்விடுமா என்று தோன்றியது. அப்பாச்சியின் பக்கத்தில் ஓர் ஊன்றுகோல் சுவரில் சாத்தப்பட்டு ஒரு காவலனை போல தலையை நிமிர்த்தி கொண்டு நின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் தலையை குனிந்து கொண்டு போய் அப்பாச்சிக்கு பக்கத்தில் அமர்ந்தான். மெல்ல குரல் கொடுத்து அழைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாச்சி. அப்போதுதான் ஒரு கனவு லோகத்திலிருந்து மீண்டது போல தலை நிமிர்ந்தால். முகத்தில் பலவித சுருக்கங்கள், கீறிவிட்டது போல கோடுகள். கண்கள் அகல விரிந்தன. கைகளை மெல்ல உயர்த்தி குரல் வந்த திடுக்கில் நீட்டினார். சக்தியற்று நடுங்கும் கைகளை அங்கும் இங்கும் அசைத்தாள். அப்பாச்சிக்கு கண் தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கைக்குள் தன் முகத்தை கொடுத்தான். அப்பாச்சி அவனது சொக்கை தடவினாள். 2 கைகளாலும் விரல்கள் நடுங்க நடுங்க தடவினாள். கண் கலங்கி அழுதாள். ஆறது வசந்தனோ? வசந்தன் வசந்தன் ஏண்டா அப்பு என சொல்லிக்கொண்டே அவனது முதுகை அணைத்து தடவினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அப்பாச்சி, கண் தெரியவில்லையோ என்று கேட்டான். தெரியாம போச்சு அப்பு. பேசுவதை நிறுத்தி சத்தமாக பெருமூச்செறிந்தாள். எல்லாம் முடிஞ்சது என்பது போல அல்லது தனது இயலா தன்மையை காட்டுவது போல கைகளை அபிநயித்தாள். ஆக்கள் போறது வரது சாடை மாடையா ஒரு அசைவு மாதிரி தெரியும். இன்னாரென்று சொல்ல இயலாது. டாக்டர்கிட்ட காட்டலாம் இல்லையா என்று அவன் கேட்க, காட்டினது கண்ணாடியும் எடுத்து கொடுத்தது, அது போட்டும் தெரியலையா. மாமிதான் பதில் சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆபரேஷன் செய்தாதான் சரி வருமென்று டாக்டர் சொல்லுகிறார். மனசி கேட்டாலல்லோ பிடிச்சு ராபி வேண்டாமென்று நிற்குது. அவன் அப்பாச்சியின் கையை ஆதரவாக பிடித்தான். மென்மையாக சொன்னான். ஏன் அப்பாச்சி, பயமா? சின்ன ஆபரேஷன் தானே, என்ன பயம்? ஆபரேஷன் செய்துட்டால் கண் தெரிய வரும், நல்லது தானே என்று சொன்னான். ஏன் அப்பன், அதெல்லாம் வீண் செலவன. வேண்டாம் போ, இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருக்கிறேன். இப்படி ஒரு பக்கத்தில் கிடந்துக்கிட்டு போவோம் என்று சொன்னார். அப்பாச்சி தன் தள்ளாத வயதை உணர தலைப்பட்டு விட்டாள். தன் காலங்கள் முடிந்து விட்டன என்பது ஒரு விரக்தி உணர்வாக அவள் மனதில் படிந்து போய்விட்டது.
தான் எதற்கும் பயனில்லாதவள், யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது என கருதியதன் போலும் ஒதுங்கியிருக்கிறாள். எப்படியாவது அவளை சிகிச்சைக்கு சம்மதிக்க வைத்து பார்வையை திருப்பி கொண்டு வர வேண்டுமென நினைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். வசந்தன், அம்மா எப்படி இருக்கிறாள்? அம்மாவின் மீது அப்பாச்சி கொண்டுள்ள பிரியம் அவனுக்கு தெரியும் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாச்சி கிராமத்தில் தன் மகளோடு மாமி இருந்தாலும் கிழமைக்கு ஒரு தடவையாவது அம்மாவை பார்க்க வருவாள். அப்போதெல்லாம் யாழ்ப்பாணம் ரவுனுக்கு அடிக்கடி பஸ் சேவை இருந்தது. மாமியின் மகள் சுகந்தியை துணைக்கு அழைத்து கொண்டு அப்பாச்சி வருவாள். சனிக்கிழமைகளில் சுகந்திக்கு ஸ்கூல் இல்லாத நாட்கள். அப்பாச்சியை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். வீட்டு வாசலில் இருந்து வீதியை பார்த்து கொண்டிருப்பான். தலையில் ஓர் நார்கடகத்தை சுமந்து கொண்டு கையில் சுகந்தியையும் பிடித்து கொண்டு அப்பாச்சி வீதியின் திருப்பத்தில் இறங்கும்போது துள்ளி கொண்டு ஓடுவான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாச்சி தன் சேலை தலைப்பில் முடிந்து வைத்திருக்கும் இனிப்பு சரையை எடுத்து அவனிடம் கொடுப்பாள். சுகந்தியின் கையை விட்டு அவனது தோளை பிடித்து கொண்டு வருவாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்போதுமே தோளை தான் பிடித்து கொள்வாள். அணைப்பது போலவும் இருக்கும், தாங்கிக் கொள்வது போலவும் இருக்கும். அப்பாச்சிக்கு ஒரு ஊன்றுகோலை போல தான் நடப்பதாக கற்பனை செய்வான். அதில் சந்தோஷமும் இருக்கும். வீட்டில் வந்து கடகத்தை இறக்கி வைத்தால் ராசவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு மற்றும் கிராமத்திலிருந்து புது செழிப்புடன் வந்திருக்கும் மரக்கறி வகைகள் இத்தியாதி அம்மா வந்து பக்கத்தில் அமர்ந்து கொள்வாள். அப்பாச்சி கடகத்திலிருந்து ஒவ்வொரு பண்டமாக எடுத்து அவளிடம் கொடுப்பாள். எதை எதை எப்படி சமைக்கலாம் என பக்குவம் சொல்வாள். அம்மா நல்ல சமையல்காரி. சாப்பிடும் போதெல்லாம் அப்பாச்சி அம்மாவை புகழ்வாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஆருக்கும் சமைக்க தெரியாத பிள்ளை என்று சொல்லுவாள். ராசவள்ளி கிழங்கும் சீனியும் பாலும் இட்டு அவித்து சாப்பிடுவது அவனுக்கு பிடிக்கும். அதில் கொஞ்சம் ஜவ்வரிசியும் சேர்த்து விட்டால் மணி என்றுதான் நினைப்பான். ஒவ்வொரு முறை அப்பாச்சி வரும்போது ரசவள்ளி கிழங்கும் தவறாது வரும். சீசன் கடந்தாலும் தேடி பிடித்து வாங்கி வந்து விடுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனது கண்கள் பணித்தன. அதை யாருக்கும் காட்டிக்கொள்ள விரும்பாமல் கண்களில் தூசிப்பட்டது போல துடைத்து பாசாங்கு செய்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னப்பு கேட்கிறேன், பேசாமல் இருக்கிறாய்? அம்மா எப்படி இருக்கிறாள் என்று கேட்டாள். சுகமா இருக்கிறா. அம்மா தான் என்னை அனுப்பி வச்சா உங்களை பார்த்து கொண்டு வர சொல்லி என்று சொன்னான். அம்மா சில நாட்களாக நச்சரிக்க தொடங்கி இருந்தால் அப்பாச்சியை போய் பார்த்து விட்டு வா தம்பி என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அவன் கிண்டல் செய்வான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாச்சியோ அப்பாவையோ ஆற போய் பார்க்க சொல்றீர்கள் அம்மா என்று அவன் கேட்பான். அது என்ன மாதிரியான பிரதிபலிப்பையும் அம்மாவின் முகத்தில் காட்டியது இல்லை. எவ்வித உணர்வலைகளையும் வெளிக்காட்டாது தன் சோகங்களை எல்லாம் தன் நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வைத்து கொள்ள அம்மா கற்றுக்கொண்டதும் இந்த 6 வருடங்களில்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாச்சியை பார்க்க போகிற சாட்டில் அப்பாவையும் அவன் பார்த்து வரட்டும் என உண்மையிலேயே அம்மா கருதி இருக்கலாம். அதனால் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படாதா என்ற ஏக்கமும் அவள் மனதில் இருந்திருக்கலாம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பா அம்மாவையும் தங்களையும் பிரித்து போனதற்கு ஏதோ ஒரு வகையில் தான் தானே காரணம் என்ற உணர்வு அவன் நெஞ்சில் குத்தி கொண்டே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அமைதியாக போய்க் கொண்டிருந்த வாழ்க்கை படகு அவனது திருமண பேச்சுக்களுடன் தான் ஆட்டம் காண தொடங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு காதல். அப்பாவை பொறுத்தவரை அவள் யாரோ ஒரு பெண். அந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்கவில்லை. வீடு அமர்க்களப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நாட்களில் ஒரு நாள் அப்பாச்சி அவனை தனிமையில் அழைத்து கேட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வசந்தன், ஆரடா அந்த பெட்டை? அவளை தான் முடிக்க வேண்டுமென்று நிற்கிறியா என்று கேட்டாள். அப்பாச்சியின் முன்னிலையில் மௌனியாயிருந்தான். குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் பற்று பாசம் அக்கறை கொண்ட மனுஷி. வீடு 2 படுவதை பொறுக்க முடியாது கேட்கிறது. என்ன பதிலை சொல்லது? அப்பாச்சியின் அடுத்த கேள்வி அவனை தூக்கி நிறுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி வடிவான பெட்டையோ, என் கூட சுகந்தியை விட வடிவோ
கேள்விக்குறியுடன் அப்பாச்சியை பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். காதல் வடிவிலா பிறக்கிறது, அல்லது அப்பா சொல்வது போல வயது கோளாறினாலா? அதற்கும் மேலாக ஏதோ ஒன்று எங்கேயோ அதை நிர்ணயித்து விடுகிறது. அவனது வாழ்க்கையில் பார்த்த பழகிய பெண்களில் ஏன் அவள் மட்டும் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாள்? அவளுக்காக எதையும் எதிர்த்து நிற்கும் சக்தியை கொடுத்தது என்ன என்று தோன்றும். யோசித்து பார்த்திருக்கிறேன். பெண்ணை பிறகு அவனால் மறக்க முடியாமல் போனது உண்மைதான். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணம் அப்பாவுக்கு இருந்தது. சரியோ தவறோ அவனது மனதிலும் அது அப்படியே பதிந்து போனதற்கு அப்பா தான் காரணம். அது போன்ற ஒரு பெண்ணை காண நேர்ந்த போது அவளை தன் பெண்ணாக மனசு தீர்மானித்து விட்டிருக்கலாம். சந்தர்ப்பவசமாக அல்லது சந்தர்ப்பத்தை வசப்படுத்தி கொண்டு பின்னர் பழகிய 7-8 வருடங்களில் அவள் இயல்பாகவே மனைவி என்ற ஸ்தானத்தை அடைந்திருந்தாள். குயிலொன்று தொலைவிலிருந்து தனிமையாக பாடியது. அந்த கீதத்தில் சோகம் இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல இனிமையும் இருந்தது. அதில் லயித்ததில் நினைவுகள் தடைப்பட்டன. அடுத்த கணமே அப்பாச்சியின் 3வது கேள்வி நினைவில் வந்தது. அவள் என்ன ஜாதி? பெண் ஜாதி. சற்று சினத்துடன் தான் சொன்னான். சாதி 2 வேறில்லை, ஆண் சாதி பெண் சாதி என்ற கருத்து படத்தான் அப்படி சொன்னான். அதில் இன்னொரு கருத்தும் மனைவி என்ற அர்த்தத்தில் துணிப்பதை பின்னர் தான் உணர்ந்தான். அப்பாச்சி தன் கைகளை உயர்த்தினான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவள் போல கைகள் நடுங்கின. அவனை கும்பிடுவது போல கைகளை பிடித்து கொண்டு அப்பாச்சி கண் கலங்கினான். என்னவோ தம்பி, நீயே படிச்ச, நீ நல்லது கெட்டது தெரியும். ஆனா அவளை கண்கலங்க வச்சிடாத. ஒப்பன் பிறகு அவளை திண்டு கை கழுவி போடுவான். அப்பாச்சி அவள் என குறிப்பிட்டது அம்மாவை தான். அப்பா எதற்கெடுத்தாலும் அம்மாவையே குறை குற்றம் சொல்வது உண்டு. அப்பாச்சி சொன்னது சரி. அம்மா தினமும் அப்பாவிடம் ஏற்றி வேண்டினாள். நீ வளர்த்த வளர்ப்பு சரியில்லை என்று சொல்லுவார். அவன் குழம்பி போனான். செய்வது அறியாது திகைத்து நின்றான். தடுமாறி நிற்கும் போது வழிகாட்டி ஆதரிக்க வேண்டிய பெரியவர்கள் கோலை தூக்கி கொண்டு எதிரே நிற்கிறார்கள். அம்மா தன்னாலே அழுது தீர்க்கிறாள். இப்படியே காலங்கள் கழிய அவனுக்கு தாடி வளர தொடங்கி இருந்தது. இன்னொரு முறை வீட்டுக்கு வந்திருந்த போது அல்லது வந்து அப்பாச்சி தான் அவனை மீண்டும் தூக்கி நிறுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்னடா வசந்தன், அதென்ன கோலம்? ஏன் யோசிச்சுக்கிண்டு திரிகிறாய்? அப்பாச்சி தைரியம் ஊட்டினாள் என்று தான் சொல்ல வேண்டும். நான் சொல்றத கேள். பொம்பளை பிள்ளை விஷயம். பிறகு பழிப்பாவம் வரக்கூடாது. போய் அந்த பிள்ளைய முடிச்சு கொண்டு வா. மற்றவைகளை பற்றி கவலைப்படாத. அந்த மருந்து வேலை செய்தது. அவன் துணிந்து அப்பாவிடம் கதைத்தான். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கையின் உன்னதமான தத்துவம். அப்பா சொன்னார். யாரையும் ஏமாற்றக்கூடாது. நீ வாக்கு கொடுத்தவளையே போய் கல்யாணம் செய், அதுதான் சரி. ஆனால் வீட்டுக்கு கூட்டி வரக்கூடாது. கூட்டி வந்தால் நான் வெளியே கிட்டிடுவேன். என்ன இது? கல்யாணம் செய்து வீட்டுக்கு கூட்டி வராமல் வேறு எங்கு போவது? கல்யாணம் காரணமாக குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பிரிந்து போவதென்றால் பிறகு ஏன் கல்யாணம்? அதெல்லாம் போக போக சரி வரும். அவன் மனமுடித்து மனைவியை கூட்டி வந்தான். அப்பா வெளியேறி விட்டார். தன்னையோ அப்பாச்சியையோ யாரும் பார்க்க வரக்கூடாதென்ற உத்தரவு வேறு. அதனால் தனக்கு தண்டனை அளித்தாரோ அம்மாவுக்கா அல்லது எல்லோருக்கும் தண்டனை அளித்து கொண்டாரா என்பது இன்னும் அவனுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அவன் முகத்தை திரும்பி வெளியே பார்த்தான். ஆடாமல் அசையாமல் அணிவகுத்து நிற்கும் மரங்கள், காற்று வீசும் அறிகுறி இல்லை, இதம் இல்லை. எனினும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் காற்றை சுவாசித்து வாழும் மரங்கள். வெயில் சுடுகிறது, எரிச்சல். எனினும் வெயில் தேவைப்படுகிறது. வெயிலை எதிர்நோக்கி தலையை உயர்த்தி வளரும் மரங்கள், நிலத்தில் எங்கோ எல்லாம் வேரை புகுத்தி எப்படியாவது நீரை உறிஞ்சி வளரும் மரங்கள். இவற்றை பார்க்க ஆறுதல் ஏற்படுகிறது. வாழ்க்கையின் அர்த்தங்களை தன்னகத்தே கொண்டு உள்ள மரங்கள் இயற்கை. சுகந்தி தேநீர் கொண்டு வந்து பக்கத்தில் வைத்தாள். நின்று பார்த்து கொண்டிருந்தாள். ஆற முதல் எடுத்து குடியுங்கோ என்றாள். அந்த கரிசனைக்கு கட்டுப்பட்டு குழந்தை போல தேநீரை எடுத்து பருகிய போது அது தொண்டையிலிருந்து நோவையும் கழுவி கொண்டு உள்ளிறங்குவது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அப்பாச்சி அவனது நாடியை எட்டி தன் பக்கம் திருப்பி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். வசந்தன், அந்த பிள்ளைய இஞ்ச கூட்டி கொண்டு வரமாட்டியே? பார்க்க ஆசையா இருக்கு.
கூட்டி வரலாந்தான், ஆனால் அப்பா என தயங்கினான். அவன் கிடக்கிறான், நீ கூட்டி கொண்டு வா. அப்பாவை இப்படி இவன் அவன் என்று பேச அப்பாச்சி ஒருவரால் மட்டும்தான் முடியும். இவ்வளவு நாட்களும் தன் மனைவியை கூட்டி வந்து அப்பாச்சிக்கு காட்டாமல் விட்டது தவறுதானே என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். அது சரி, மனைவியை அப்பாச்சி பார்க்க வேண்டும் என்கிறாள். எப்படி பார்ப்பாள்? இது போல தன் கைகளால் ஸ்பரிசித்து உணர்ந்து அது போதுமா? எப்படியாவது அப்பாச்சியை கண் சிகிச்சைக்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று தோன்றியது. அப்பாச்சியை பார்க்க வந்ததற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அவன் வெளிநாட்டுக்கு போகப் போகிறான். நாட்டில் யுத்தம் காரணமாக அவனது தொழில் கைவிட்டு போயிருந்தது. இதனால் பொருளாதார கஷ்டம். வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தான். சீக்கிரத்தில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை என்று தான் சொல்ல வேண்டும். போவதற்கு முதல் அப்பாச்சியை ஒரு முறை பார்த்ததாகவும் பயணம் சொன்னதாகவும் இருக்கும் என்ற நோக்கத்தில் வந்ததில் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பயணம் போக முதல் அப்பாச்சியின் கண் சிகிச்சைக்கு ஒழுங்கு செய்ய வேண்டும் என்பதை ஒரு உறுதி போலவே மனத்தில் எடுத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு விடைபெற்ற போது அப்பாச்சி அவனது கையை பிடித்து கொண்டு விடாமல் அழுதாள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பிள்ளைங்கள் எல்லாம் இப்படி திக்கு திக்காக போச்சதுகளே. அப்பாச்சியின் ஏக்கத்தை உணர முடிந்தது. சொல்ல எத்தனைப்பதும் புரிந்தது. தன் கடைசி காலத்தில் ஒவ்வொரு பக்கமாக பிரிந்திருக்கும் பிள்ளை குட்டிகளின் நிலைமையை தாங்க முடியவில்லை. எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் வல்லமையை அவனிடத்தில் எதிர்பார்க்கிறாளோ என்னவோ. பேச முடியவில்லை. கையை விடுவித்து கொண்டு நடந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். வசந்தன் அதுகும் என்ற பிள்ளைதான். போறதுக்கு முதல் கட்டாயம் கூட்டி வந்து காட்டு. அப்பாச்சி இன்னும் ஏதோ சொல்லி கொண்டிருப்பது கேட்டது. வந்து விட்டான். வீட்டுக்கு வந்து 2 நாட்களுக்கு உள்ளேயே வெளிநாட்டு வேலைக்கு அழைப்பு வந்தது. அவசரமாக போக வேண்டும். இந்த அவசரத்திற்குள் வேறு எந்த ஆவலும் முக்கியமானதாக படவும் இல்லை. பொருளாதார நெருக்கடி வேலை விடயத்தை பின்போடவும் முடியவில்லை. அப்பாச்சியின் ஆசையை நிறைவேற்ற மனைவியையாவது அழைத்து போய் காட்டலாம். ஆனால் அப்பாவின் கண்ணில் பட்டால் என்ன ஆகுமோ எனும் தயக்கமும் ஒரு பக்கம். சரி, கண் சிகிச்சை அது இது எல்லாவற்றையும் பிறகு வந்து பார்க்கலாம் என வேலைக்கு போக முடிவெடுத்தான். நியாயங்களை எல்லாம் சுயநலம் கலந்த சந்தர்ப்பவாதம் தானே என்று தோன்றியது. வேலைக்கு வந்து சேர்ந்து அவன் கடிதம் எழுதி வீட்டிலிருந்து பதில் கடிதம் வர கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகியிருந்தன. அம்மா எழுதியிருந்தாள். தம்பி, நீ போன அடுத்த நாள் அப்பாச்சி செத்து போனான். என்ன, செத்த வீட்டுக்கும் வரக்கூடாதென்று சொல்லி போட்டினான். அவற்றை சகோதரங்களும் என்னை கூட்டிக் கொண்டு போய் காட்ட வேண்டுமென்று நினைக்க இல்லை. நான் அப்பாச்சியிலை வச்சிருந்த பட்சம் இவைகளுக்கு எப்படி தெரியும்? வீட்டில் இருந்து என்ற பாட்டிலை அழுதேன். அம்மாவை போல அவனும் எங்கோ ஒரு கண் காணாத தேசத்திலிருந்து அப்பாச்சியை நினைத்து அழுதான். இப்போது அந்த நினைவுகள் மட்டும் அவனிடத்தில் மிஞ்சி போயிருக்கின்றன என்றான்.